அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோனா, வீடு ஓப்பனிங் வீடியோ தான் அன்றைக்கி போட்டது எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அது வந்து வீடு ஓப்பனிங்க்கு வந்து என்னமெல்லாம் கிஃப்ட்டு வந்துருந்ததை நான் அன்பாக்சிங் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இப்போ தான் எடிட்டிங் பண்ணி போட்டிருக்குறோம். அழுகம்தான் வீடு பால் காய்ச்சது நல்லபடியாக முடிஞ்சுது. எல்லாமெல்லாம் என்னமெல்லாம் கிஃப்ட்டு வந்திருக்குங்கிறத நான் ஒவ்வொன்றா வந்து அன்பாக்சிங் பண்ணி எடுத்து இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணதில் டீ கப்பு வந்துருந்துச்சு. நல்லா இருந்தது, கப்பு சூப்பராக இருந்து பார்க்குறக்கு அழகாக இருந்தது. அப்படியே ரெண்டாவது கிஃப்டையும் ஓப்பன் பண்ணி அப்படியே பிரித்து பார்க்கலாம். நாங்கள் ரெண்டாவது கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணி எங்கள் வீட்டில் எல்லாருமே உட்காந்து சிரித்து பார்த்துட்டு தான் இருந்தோம். என்னமெல்லாம் கிஃப்ட்டு வந்துருக்கிறத நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். அதுக்கு இடையில வந்து ஐஸ்கிரீமு வாங்கி எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த எல்லாம் கிஃப்டெல்லாம் வந்து ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நிறைய வந்துருந்துச்சு. மாஷாஅல்லாஹ் ஃபோட்டோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து ஃபோட்டோ நிறைய வந்துருந்தது. அண்ணன் வீட்டிலேருந்து எங்கள் அண்ணன் பொண்ணுக்கெல்லாம் வந்து டைனிங் டேபிளுக்கு ஆர்டர் கொடுத்துருக்குறோம். அவங்க வந்து கேஷ் வந்து கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது வந்து ஆர்ட்ரு பண்ணியிருக்கிறோம். அது டைனிங் டேபிள் வந்ததுக்கப்புறம் அது ஒன்று நான் அன்பாக்சிங் வீடியோ அது நான் வந்ததுக்கப்புறம் நான் போடுறேன். நான் டைனிங் டேபிள் மேலே வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும். இது நல்லா கிஃப்டெல்லாம் வந்து ஒவ்வொன்றா பிரிச்சுட்ருக்குறோம். இது வந்து ஹீட்ரு வந்திருக்குது, பாத்ரூமில் மாட்டுற மாதிரி. இது நல்லா பொருளெல்லாம் நல்லா இருந்தது. பில்டிங்லலாம் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு ஹோம் டூரெல்லாம் நாங்கள் சீக்கிரம் போட்டுருவோம். அது ஹீட்ரு வந்து பாத்ரூமில் வைக்கிற மாதிரி வந்துருந்துச்சு. அதுவும் அழகாக இருந்து அதையும் எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். ஒவ்வொரு பாக்ஸு வந்து பிரித்து பார்க்கும்போது இது எப்படிங்கிறது. இது வந்து கண்ணாடி இது சில்வர் டம்ளரு. இதுவுமே நல்லா இருந்தது. ஒவ்வொரு பொருளும் எல்லாம் ஒவ்வொன்றா பிரித்து பார்க்கும்போது நல்லா இருந்தது. இது வந்து கடாய் வந்துருந்தது. இப்படி ஒவ்வொரு பாக்ஸாக வந்து பிரித்து பார்த்துட்டே வந்தோம். பிரிச்சுட்டு யார் யார் என்னெல்லாம் இது பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து எடுத்து வந்து ப்ரெட்டு மேக்கரு அது வந்துருந்துச்சு. ப்ரெட்டு மேக்கரும் வந்துருந்தது. ஒவ்வொரு பார்சலாக பிரித்து அதில் என்ன இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் அது ஒவ்வொரு பாத்திரமாக தெரியும். இது வந்து ஒருத்தர் வந்து இட்லி குக்கர் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. பொருள் வந்து நல்லா வெயிட்டாக இட்லி பாத்திரம் நல்லா வெயிட்டாக நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஆல்பம் வச்சுருந்தாங்க. எல்லாம் வந்து ஃப்ரேமெல்லாம் வந்துருந்துச்சு. ஃப்ரேமெல்லாம் வந்து எல்லா ரூம்லேயும் மாட்டுற அளவுக்கு நல்லா ஃப்ரேமு மாஷாஅல்லாஹ் ஃபோட்டோ எல்லாமே வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பிளேட்டு வச்சுருந்தாங்க. பிளேட்டெல்லாம் வந்து டைனிங் டேபிளில் வைக்கிறதுக்கெல்லாம் நல்லா அழகாக இருந்தது. அந்த மாதிரிலாம் பிளேட்டெல்லாம் வந்துருந்துச்சு. பவுலு, பிளேட்டு, டின்னர் செட்டு அது ஒரு அழகாக வந்துருந்தது. அதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டோம். டைனிங் டேபிளெல்லாம் வாங்கிட்டு அதில் எல்லாம் வைக்கிற மாரி. ஒரு பார்சல் பிரிக்கும் போது தான் வரும். இது வந்து வாட்சி வந்துருந்தது. அதுக்கப்புறம் ஒரு டின்னர் செட்டு இதுவுமே நல்லா இருந்தது. இதெல்லாம் டைனிங் டேபிள் வைக்கிற மாதிரி வந்து பாத்திரம் அழகழகாக வந்துருச்சு. பிளேட்டு அந்த மாதிரி. இது வந்து கண்ணாடி அது எல்லாமே வந்து டைனிங் டேபிளில் வைக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. இது வந்து பிரியாணி செய்கிற மாதிரி இது வச்சுருந்தாங்க. பாத்திரம் நல்லா 1 கிலோ சாப்பாடு அந்த மாதிரி செய்யலாம் அந்த மாதிரி வச்சுருந்தது. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் மாஷாஅல்லாஹ் துவா போட்டா அந்த மாதிரிலாம் அது நிறைய வந்துருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ ஃப்ரேமு, அதுக்கப்புறம் கிச்சன் செட்டு வந்து நல்லா பிரியாணி அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாக்ஸாக வந்து பிரித்து பார்த்துட்டு வரும்போது இது வந்து பிளேட்டு இதெல்லாமே வந்து நல்லா கொட்டுற எல்லாம் மூடியோடு இருந்தது. பாத்திரம் எல்லாமே வந்து வீட்டுக்கு எல்லாம் சின்ன சின்ன கொட்டுறா அந்த மாதிரி தான் வந்துருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாக்ஸில் வந்து வால் கிளாக் எல்லாம் வந்துருந்தது. நல்லா சூப்பராக இருந்தது. அதெல்லாம் பார்க்குறக்கு இது வந்து மிக்ஸி வச்சுருந்தாங்க.
இது வந்து பிளெண்டர். இது வந்து நல்லா சூப்பர் குவாலிட்டி, நல்லா வெயிட்டாகவும் இருந்துச்சு, நல்லா இருந்தது. இதெல்லாம் வந்து அப்படியே எல்லாமே வந்து அதான் டைனிங் டேபிள் வைக்கிற அளவுக்கு அந்த மாதிரியெல்லாம் பாக்ஸ் எல்லாம் வந்துருந்தது. இது வந்து ஃபோட்டோ ஃப்ரேமு, ஓரளவுக்கு ஃபோட்டோ ஃப்ரேமு இந்த மாதிரிலாம் நிறைய வந்திருந்தது. அதுக்கப்புறம் வந்து பிளேட்டுங்க, பவுலு இந்த மாதிரியெல்லாம் வந்துருந்தது. ஃபோட்டோ ஃப்ரேமு, மாஷால்லா ஃபோட்டோ, அது வந்து வால் கிளாக் எல்லாமே வந்துருந்தது. அதுக்கப்புறம் லவ் பேர்ட்ஸ் எல்லாம் வந்தது. ஃபங்க்ஷன் முடிஞ்சுமே வந்து ஃபங்க்ஷன் வராதவங்க நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. அது வந்து வீடியோ எடுக்க முடியாமல் ஸ்கிப் ஆயிடுச்சு. ஃபங்க்ஷன் முடிஞ்சு நிறையா பேர் கொண்டு வந்துருந்தாங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சு அந்த கிஃப்ட் வந்துருந்துச்சு. பிரியாணி செட்டு தான் எனக்கு நிறையா வந்துருந்துச்சு.